வணக்கம், எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். திருநெல்வேலி மாவட்ட கழகத்தைச் சேர்ந்த 5 தொகுதிகளிலையும் நிர்வாகிகளை சந்தித்து வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தல் மற்றும் கட்சி அமைப்பு தேர்தல் சம்பந்தமாக அவர்களோட கலந்து ஆலோசிக்க தான் இன்னைக்கு கூட்டமே நடக்குது. மற்றபடி நீங்க தான் கேட்கணும். எப்படி பார்க்கறீங்க ஆளுங்கட்சியை கண்டு எதிர்கட்சிகள்லாம் நீங்க பயப்படக்கூடிய சூழல் தமிழ்நாட்டில்? ஆளுங்கட்சி அங்கே தேர்தல் வேலைக்கு போனால் நம்மளையும் போன தேர்தலில் கடந்த ஆண்டு நடந்த தேர்தல் மாதிரி எல்லாரையும் என்ன சொல்லுவாங்க, ஆடுகள் எல்லாம் இதில் பட்டியல் அடைக்கிற மாதிரி எல்லாரையும் பிடிச்சி அடைச்சிட்டு எதிர்கட்சிகள் மேலே வழக்கு போட்டு எதிர்கட்சிகள்லாம் செயல்பட விடாமல் பண்ணுற அளவுக்கு ஆளுங்கட்சி வெறி பிடித்து தெரியுதுங்கிறது தான் எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் அனைத்து கட்சிகளுமே இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம். எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி போட்டியிடணுங்கிறது தான் எங்கள் விருப்பமாக இருந்துச்சு. அடுத்த ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வருது. இந்த சூழ்நிலையில் எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர், தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நண்பர் அண்ணாமலை அவர்கள் கொடுத்திருக்கிற அந்த அறிக்கை தான் எங்க எல்லாருடைய கருத்தும். 2026 சார் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. மூன்றாவது இருக்கக்கூடிய அதிமுக ஒன்றிணை வாய்ப்பு இருக்கா? இல்லைன்னா 2020 சட்டமன்ற தேர்தலில் அம்மாவுடைய தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வாய்ப்பு இருக்கு. அதாவது திமுகங்கிற தீய சக்தியை வீழ்த்தணும்னா அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் அவங்க சொல்ற மாதிரி ஒரே கட்சியா இல்ல, ஒரே அணியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைமையில இல்ல அவர் இருப்பார் நான் சொல்லல. அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அல்ல, அம்மாவின் தொண்டர்களா தங்களை நம்புறவங்க சேருவாங்க. அதுக்கு இப்ப அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஒன்றிணைய யாரு தடையாக இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு சிலருடைய சுயநலம், பதவி வெறி, பணத்திமிருனாலதான் தான் தான் இருக்கணும், மற்றவங்க யாரும் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு அகம்பாவத்தில் சில பேர் இருக்கிறதுனாலதான் அந்த கட்சி இன்றைக்கு தினம் தினம் பலவீனமாயிட்டு இருக்கு. புரட்சி தலைவர் கண்ட வெற்றி சின்னம், நான் திரும்ப திரும்ப சொல்வது போல, இரட்டையில இன்றைக்கு திமுகவிற்கு தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு மயமுமாக உதவுவதற்கு அந்த சின்னம் பயன்படுத்தப்படுகிறது. நீங்க சொல்ற நபர் அம்மாவுடைய கட்சியை ஒரு வணிக நிறுவனம் போல் நடத்தி வருகிறார். ஏன்னா அவர் மேல கொடநாடு கொலை கொள்ளை வழக்கிலேயோ இல்ல 4 ஆண்டு ஆட்சியில் அவங்க செய்த ஊழல்கள் எல்லாம் காரணத்திற்காக பல்வேறு அமைச்சர்கள் மேல வழக்கு இருக்கு. ஆனா பழனிசாமி மேல எந்த வழக்கும் வரல. தன்னை அதுல இருந்தெல்லாம் காப்பாற்றிக் கொள்வதற்காக கட்சி என அழிந்தாலும் பரவாயில்லை, கட்சியை இன்றைக்கு கையகப்படுத்தி அதை பயன்படுத்தி வருகிறார். இதற்கெல்லாம் நல்ல முடிவு கிடைக்கும் என்கிற நம்பிக்கையில் தான் நான் சொல்றேன். இல்ல, உங்களுக்கு புரியுறதானே என்ன கேட்கணுங்கிறத கேட்குறீங்க. அம்மாவுடைய தொண்டர்கள் ஒன்றிணைவதை தடுப்பதும் திமுகவிற்கு உதவி செய்கின்ற விதமாக தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலில் அவர் போட்டியிட்டு என்ன பலன் கண்டார்? தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றியை தான் அவர் பாதிக்கிற அளவிற்கு வேட்பாளர் நிறுத்தி பல தொகுதிகளில் அவங்க அம்மாவின் கட்சி இன்றைக்கு இருக்கின்ற நிலைமைக்கு காரணம் அவர் தானே. 10 தோல்வி பழனிசாமி இன்றைக்கு யாரும் சொன்னது போல 11வது தோல்வியை தவிர்ப்பதற்கு தான் அந்த தேர்தலில் தவிர்த்தார்னு சொல்றாங்க. பட் தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த தேர்தலில் ஆளுங்கட்சியுடைய அராஜகங்களை எதிர்த்து இந்த தேர்தலில் நாம் அவர்களை எதிர்த்து போரிடுவதை விட 26 சட்டமன்ற பொது தேர்தலில் திமுக வீழ்த்துவதற்கு நாம் முனைப்பாக செயல்படலாங்கிற நோக்கத்தில் தான் நாங்கள் போட்டியிடலாம். ஏற்கனவே இப்ப இதே 21 தேர்தலுக்கு முன்னாடி விக்கிரவாண்டி பொது தேர்தல் சட்டமன்ற தேர்தல் வந்துச்சு. அதுல பழனிசாமி எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சாரு. அதை 21 தேர்தலில் அப்படியே தலைகீழா மாறுது. ஒரு இடைத்தேர்தல் வெற்றி தான் அடுத்த சட்டமன்ற பொது தேர்தலுக்கான முன்னோட்டமா இன்றைக்குமே இருந்ததில்லை.
எல்லா விதமா உங்களுக்கு தெரியாத அராஜகமா நான் சொல்லிதான் பட்டியலிட்டு உங்க நேரத்தையும் வீணடிக்க வேணாம். எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் தான். எல்லா தலைவர்களும் சொல்றாங்கல்ல, அங்க தேர்தல் ஆளுங்கட்சி சரியாக நடத்தாது. இன்றைக்கு ஒரு மினி அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருப்பது போல எதிர்க்கட்சிகள் போராட்டங்கள் கூட தடுக்கிறாங்க. அதனால உங்களுக்கு நன்றாகவே தெரியும் எல்லா தலைவர்களும் எதனால புறக்கணிச்சிருக்காங்கிற காரணத்தை தெரிஞ்சாலே உங்களுக்கு தெரியும். சட்டமன்றத்துல முதலமைச்சர் பேசும்போது 2026 மீண்டும் திமுக ஆட்சி தான், இம்மி அளவு கூட அதுல சந்தேகம் இல்லை, மக்களும் அதே மனநிலையில இருக்கிறாங்க. அது அவருடைய ஆசையை சொல்றாரு. ஆனா மக்கள் அவருக்கு எதிராக இருக்கிறதுனாலதான் இவ்வளவு அச்சப்பட்டு இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கொடுமையான சம்பவத்தில் கூட எதிர்க்கட்சிகள் தங்கள் ஜனநாயக கடமை ஆற்றுவதற்கு கூட விடாமல் அவர்களை எல்லாம் கைது செய்வது, தலைவர்களை எல்லாம் கைது செய்வது, தொண்டர்களை நிர்வாகிகளையும் கைது செய்து அதெல்லாம் அடக்குமுறையில் இறங்குறப்ப தெரியலையா அவர் பயத்தில் இருக்கிறது. அதெல்லாம் அவங்க கட்சிக்கு கொடுத்துருப்பார், திமுகவுக்கு, திமுக கூட்டணிக்கு கொடுத்துருப்பார். அதை தான் கணக்கெடுத்து சொல்றாரு. அதான் நிதி பற்றாக்குறைன்னு நமது அமைச்சர் சொல்லியிருக்காரு. அவங்க மக்களை ஏமாத்துக்கிறதுக்காக தானே அந்த ஆட்சி வந்திருக்கு. 4 ஆண்டுகள்ல முக்கியமான எந்த ஒரு தேர்தல் வாக்குறுதியும் அவங்க நிறைவேற்றல. இப்ப 1000 ரூபாய் கொடுத்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஏமாத்தலாம்னு நினைக்கிறாங்க. இந்த 4 ஆண்டுல அவங்களுடைய 42 மாத ஆட்சியில எனக்கு தெரிந்து 5 மடங்கு விலைவாசி உயர்ந்திருக்கு. அதனால ஒரு குடும்பத்துக்கு அவர் 1000 ரூபாய் கொடுக்கிற குடும்பத்துக்கு 5000 ரூபாய் கொடுத்தாதான் குறைந்தபட்சம் அதையே காம்பன்சேட் பண்ண முடியும். இது ஏமாற்று வேலை தான். இது 24 தேர்தலில் அவர்களுக்கு உதவி செய்ததா சொல்றீங்க. ஆனா 26ல மக்கள் அவர்களை புறக்கணிப்பது உறுதி. என்னது தேர்தல்? அதுதான் இப்ப ஓட்டுக்கு எப்படி ஏழை எளிய மக்கள் எல்லாம் எப்படி அவர்கள் ஏமாற்றி இந்த 24ல வெற்றி பெற்ற மாதிரி வெற்றி பெறலான்னு ஒரு அகம்பாவத்தில் பேசுறாரு. நிச்சயம் அது நடக்க போறது இல்லை. மாநிலத்தில் ஆளுநருக்கு உண்டான நிறைய அதிகாரத்தையும் அந்தஸ்தையும் திமுக தொடர்ந்து தலையிட்டே இருக்கு. பேசிக்காவே ஆளுநருக்கு கொடுக்க வேண்டிய எந்த ஒரு உதவியை கொடுக்கறது கிடையாதுன்ற மாதிரி குற்றச்சாட்டு தொடர்ச்சி அதே மாதிரி சட்டசபையில் நடந்துட்டு இல்ல, ஆளுநரும் அவருடைய அதிகார வரம்புக்கு உட்பட்டு செயல்படணும். அரசாங்கமும், தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கமும் ஆளுநர் பதவிக்கான அந்த பதவிக்கான மரியாதையை அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கணும். இதுதான் மத்திய அரசு நிதி ஒதுக்குறதே இல்லை அப்படின்னு சொல்லி மாநில அரசு குற்றச்சாட்டு. கல்விக்கு கொடுக்கக்கூடிய 2003 கோடி ரூபாய் இப்ப நிதி ஒதுக்கீடு கூட பாகுபாடு காட்டப்படுது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து குற்றச்சாட்டு. இல்ல, அவங்களுடைய இயலாமையை மறைக்கிறதுக்கு அவங்க மத்திய அரசு தானே குறை சொல்லுவாங்க. கவர்னருக்கான கூடுதல் அதிகாரம் விசிஏ நியமிக்கிறது, கவர்னருக்கான கூடுதல் அதிகாரம் இல்லை, ஏற்கனவே நிறைய இந்த விசிஏ நியமனங்கள் எல்லாம் எவ்வளவு முறைகேடுகள், எவ்வளவு தவறான நபர்கள் நியமிக்கப்பட்டிருக்கார்கள். அதனால அதுல ஒரு கண்ட்ரோல், அதில் சூப்பர்வைசர் மாதிரி அதை செயல்படுத்துறது தப்பு இல்லை. இப்ப நாமெல்லாம் கவர்னர் பதவி தேவையில்லைன்னு நினைச்ச காலம் போய் கவர்னர்னு ஒருத்தர் பதவி தேவை. ஏன்னா இந்த அரசாங்கம் ஒரு காட்டாட்சி மாதிரி நடக்கிறப்ப, ஒரு எமர்ஜென்சி மாதிரி இந்த ஆட்சி நடக்கிறப்ப அதை கட்டுப்படுத்துவதற்கு கவர்னருடைய பதவி தேவைப்படுறதுங்கிறதான நியாயமான கருத்தா இருக்க முடியும். அது உறுதியாக அந்த திட்டம் மத்திய அரசு நடத்திவிடும். இதுல வழக்கம் போல திமுக இரட்டை வேடம் போட்டதுனாலதான் அது மக்கள் இன்றைக்கு பாவம் அங்க இவ்வளவு போராட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஏன்னா போன ஆண்டே அவர்கள் அங்கே டங்ஷன் இருக்கு, அதை பற்றி என்கொயரி வச்சப்ப இவங்க அப்பவே இதெல்லாம் பாதுகாக்கப்பட்ட பகுதி, இங்க தொல்பொருள் சின்னங்கள்லாம் இருக்கு, இங்க பல்லுயிரி வாழ்கின்ற பகுதின்லாம் இவங்க அறிவிச்சதெல்லாம் சொல்லியிருந்தா அன்னைக்கே இந்த திட்டம் வந்திருக்காது. இந்த டெண்டர் வர்ற நவம்பர் 7 வரைக்குமே அவங்க அமைதியா இருந்துட்டு இப்ப மக்கள் கொதித்திருந்ததும் மக்களுக்கு ஆதரவா அந்த அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் நடித்து கொண்டிருக்கிறது உண்மை. உறுதியாக இந்த திட்டம் வராது என்பதை மத்திய அரசாங்கத்தின் சார்பாக நமது பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அங்கே போய் நேற்று சொல்லிட்டு வந்திருக்காரு. உங்களோட எத்தனை மாவட்டங்கள் அமைப்பு ரீதியான கூட்டங்கள் நடத்திருக்கீங்க? அது
அடுத்த ஆண்டு தேர்தல்ல எப்படி எதை நோக்கி பயணிக்கிறீங்க? இல்ல. தொகுதிகளை நீங்க போட்டியிடலாம். எந்தெந்த தொகுதிகள்லாம் எங்க வேட்பாளர்கள் தகுதியானவர்கள் இருக்கிறார்களோ அத்தனை தொகுதிகளையும் பெற முடியும் இந்த கூட்டணியில. இலக்கம் 40, 50 அது அல்ல, அப்படி இல்லை. எந்தெந்த தொகுதிகள் எல்லாம் எங்கள் வேட்பாளர்கள் தகுதியான வேட்பாளர்கள் போட்டியிடுவதற்கு என்னங்க தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தலைமையில தான் இருக்கு. இல்ல பிஜேபி தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றிருக்கிறதுனால உங்க திருநெல்வேலியில கூட திரு நயனார் நாகேந்திரன் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இன்னொன்னு நீங்க மதச்சார்பு என்னத்தை சொல்றீங்கன்னு தெரியல. இப்ப தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லாத ஒரு தமிழக முதலமைச்சர் நடத்துற ஆட்சி மதச்சார்பற்ற ஆட்சின்னு சொல்றது எப்படி நம்ம ஏத்துக்க முடியும்? ஒரு மதத்துக்கு எதிராக இருக்கிறது மதச்சார்பின்மைக்கு வராது. அதுவும் இல்லங்க, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு நீங்க சொன்னதெல்லாம் இல்லங்க எல்லாம் சாத்தியமாகும். நீங்க ஒரே நிமிஷம். வெஸ்ட் பெங்கால்ல அசைக்க முடியாத சக்தியா கம்யூனிஸ்ட் அரசாங்கம் இருந்துச்சு. இன்றைக்கு அந்த கட்சி அங்க எந்த நிலையில இருக்குன்னு தெரியும். அது மாதிரி நீங்க நினைக்க காங்கிரஸ் 67 வரைக்கும் மாபெரும் இயக்கமா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த கட்சி இன்றைக்கு ஒரு துணை கட்சியாகிற அளவுக்கு தான் ஆகி போயிட்டு கூட்டணியினாலதான் வெற்றி பெற அளவுக்கு. நான் யாரையும் குறைச்சி சொல்லல. தமிழ்நாட்டில் காமராஜர் இருந்தவரை 67 வரை அந்த கட்சி இருந்த நிலைமை. அதுபோல வெஸ்ட் பெங்காலில் ஜோதி பாசு அவர்கள் இருந்தவரை அந்த கட்சி பாதுகாக்கப்பட்டது. அதுபோல இன்றைக்கு தமிழ்நாட்டில் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு மத சார்ந்த கட்சின்னு சொல்லி இன்னும் மக்களை ஏமாற்ற முடியாது. ஏன்னா மைனாரிட்டிகளும் அதை புரிந்து வருகிறார்கள். இன்னொன்னு இங்க பிஜேபியை நீங்க மதசார்பான கட்சின்னு சொன்னா தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லாத ஒரு கட்சியின் தலைவரை மற்ற பண்டிகைகளுக்கு சொல்ற ஒரு தலைவர் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லனா அவர் ஒரு மதத்துக்கு எதிரானவர் தானே. அது ஒரு மதத்துக்கு எதிராக இருக்கிறதும் எப்படி நீங்க மதச்சார்பின்மை சொல்ல முடியும்னு கேட்கிறேன். மக்கள் உறுதியாக ஏற்றுவாங்க, கவலைப்படாதீங்க. இந்த வர்ற தேர்தலில் 26 தேர்தலுக்கு பிறகு உங்களுக்கு உண்மை புலப்படும். சீமான் எதற்காக இப்படி பேசுறாரு என்னங்கிறது தெரியல. எப்பயுமே இப்ப ஒண்ணும் இல்ல, பிரதமர் மோடியை அந்த டிஃபென்ஸ் காரிடாருக்காக மகாபலிபுரம் வந்தப்ப திமுக எல்லாம் அப்ப கருப்பு கொடி காட்டணும்னாங்க. நான் சொன்னேன், நம்மளுக்கு எவ்வளவு கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனா நாட்டின் பிரதமர் வெளிநாட்டு பிரதிநிதிகளாம் வர்றப்ப கருப்பு கொடி காட்டுவது தவறுன்னு அப்ப என்ன சில பேர் சங்கின்னு சொன்னாங்க. ஆனா அதே முதலமைச்சர் இன்றைக்கு பிரதமரை ஒவ்வொரு இதுக்கும் வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. அவங்க திரு ராஜ்நாத் சிங் மத்திய அமைச்சர் இங்க திரு கருணாநிதியுடைய உறவு உள்ள காயினே வெளியிடுற அளவுக்கு தான் நிலைமை இருக்கு. அதனால திரு சீமான் தந்தை பெரியாரை பற்றி மறைந்த தலைவர்களை பற்றி இப்படி பேசுவது உண்மையிலேயே ஒரு அரசியல்வாதியாக எனக்குமே வருத்தமாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதற்கு பின்னணியில் உறுதியாக சொல்ல பாஜக கிடையாது. சமூக வலைதளங்களை கருத்து தெரிவித்தா அரசு, போராட்டம் பண்ணா அரசு, முகநூல் ட்விட்டர்ல ட்வீட் போட்டா அரசு, இந்த மாதிரி தொடர்ச்சியாக மக்களை விரோதம் செய்யற மாதிரியே திமுக செயல்பட்டது. அரசை விமர்சிக்கிறத முதல் கேட்டுக்கொள்ள மாட்டேங்குது. அவருக்கு சகிப்புத்தன்மை இல்லாம போகுது. அதுக்கு தான் நான் அவர் பெரியவருக்கு சொல்றேன், இந்த ஆட்சி ஆட்டம் காண்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான் இன்றைக்கு முதல்வர் அண்ணா யூனிவர்சிட்டி அந்த கொடுமையான சம்பவத்திற்கு எதிராக அரசியல் கட்சிகள் போராடுறப்ப கம்யூனிஸ்ட் உட்பட கம்யூனிஸ்ட் தலைவர்களே அதை எதிர்த்து பேசினாங்க. அதுபோல ஒரு நிலைமை யாரையும் போராட்டம் நடத்த விடாம செய்கிறது. யாரோ போஸ்டர்ல ஒரு வயதான பெண்மணி அன்றைக்கு சென்னையில உண்மையா தமிழ்நாட்டு மக்களின் உண்மை மனநிலையை எடுத்து காட்டுகின்ற விதமாக அந்த அம்மா அந்த போஸ்டர்ல ஏதோ அந்த அம்மா ஏதோ எடுத்து அடிச்சத பொறுத்து கொள்ள முடியாமல் அதை வீடியோ எடுத்த அந்த சின்ன பையனி அந்த அம்மா தேடிட்டு இருந்தாங்க. இப்ப எல்லாரும் எதிர்ப்பு தெரிச்சதை அடங்கிட்டாங்க, போயிருக்கேன்டோ. இதுதான் முதலமைச்சருடைய மனநிலை. இதுதான் திராவிட மாடல் ஆட்சியுடைய சாதனை தான்.
யாராவது அவர் எதிர்த்து பேசினா அவங்கள வந்து சிறையில் பிடிச்சி போடுறது, நீங்கள் சொன்ன மாதிரி சோசியல் மீடியா மற்ற இவங்களெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணுறது தான் ஆயுதமாக அவர் எடுக்கிறாரு. பட் அதே ஆயுதம் அவர் மீது பாயும். கத்தி எடுத்தவர்களுக்கு கத்தியால் தான் வீழ்ச்சிம்பாங்க. அது நிச்சயம் ஒரு காலத்தில் நடக்கும். 19 இருந்து தொடர்ந்து வெற்றி அவங்களுக்கு, அவங்க கூட்டணியும் 5 ஆண்டுகளுக்கு மேல பலமா இருக்கு. தற்போது வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டா கூட உடனே கூட்டு சரி பண்ணிடுறாங்க. அப்படி ஒரு பக்கம் நீங்க தனித்தனியா இருக்கக்கூடியது ஒரு உடையின் கீழ் வந்துருவீங்கன்னு சொல்றீங்க. அப்ப இருக்கக்கூடிய நிலையில மீண்டும் அவங்களுக்கு தான் அது ஒரு வாய்ப்பாங்க. இல்ல, நீங்க சொன்னது 19 தேர்தல்ல, 17 தேர்தல்ல, 17 ஆர்கே நகர்ல அதே கூட்டணி தானே இருந்தாங்க, டெபாசிட் பண்ணுச்சே. அதனால 19 சட்ட பாராளுமன்ற பொது தேர்தலையும் 21, 24 வெற்றி பெற்றதுனாலயே அதை தான் நான் பல உதாரணம் சொல்றேன். ஒரு கட்சிகள் வந்து ஒரு 2-3 தேர்தலில் ஜெயிக்கிறத வச்சு அந்த கட்சி வந்து அடுத்த தேர்தலில் ஜெயிச்சிடணும்னு யாராவது ஒரு நம்பினாங்கன்னா அது வந்து மூட நம்பிக்கையாக தான் இருக்கும். அது இந்த தேர்தலில் அது உண்மையாகும். நான் சொல்ற கருத்துங்கிறது தெரிய வரும். ஏன் பிஜேபி இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? ஒரு தேசிய கட்சி இப்ப நிதி வேணும், நிதி வேணும்னா பிஜேபி தானே போய் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. பிஜேபி ஆளுக்கு இன்னைக்கு பல மாநிலங்கள் ஆட்சி செய்யறாங்க, தொடர்ந்து 10 ஆண்டுகளை கடந்து ஆட்சி செய்யறாரு. நீங்களும் நானும் ஒன்றியும் அதை விரும்பாம பேசுறது மதவாத கட்சின்னு பேசுறதுனால அவங்க மதவாத கட்சி ஆயிட முடியாது. ஏன்னா பல மாநிலங்கள்ல வந்து எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் வாக்களிச்சு தான் அவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க. குஜராத்தில் தொடர்ந்து சிறுபான்மை மக்கள் வாக்களித்து தான் ஆட்சியில் இருக்காங்க. மத்திய பிரதேசம், ஹரியானா, இப்போ டெல்லி தேர்தலில் கூட பார்லிமெண்ட்ல ஜெயிச்ச மாதிரி அசம்பிளிலையும் அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு எல்லாம் உங்க மாதிரி அரசியல் வல்லுநர்லாம் சொல்றாங்க. தமிழ்நாட்டில் நம்ம பெரியார் பேரை, அண்ணா பேரை சொல்லி மக்களை, அது குறிப்பா நம்ம சிறுபான்மை மக்களை பாதுகாவலர்னு சொல்லி ஏமாத்திட்டு வர்றவங்களுக்கு இந்த தேர்தலில் அவர்களே முடிவு கட்டுவார்கள் தான் எனது நம்பிக்கை. 2026 அமமுகவோட தேர்தல் வியூகம், தேர்தல் பிரச்சாரம், வாக்குறுதிகள் எல்லாம் ஒரு 5-6 மாசம் பொறுத்துங்க. நாங்கள் கூட்டணி சார்பா ஒரு தனியாக அமமுகங்கிற இல்லாம எங்க தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பா எங்களுடைய வியூகங்களும் எங்களுடைய வாக்குறுதிகளும் உங்களுக்கு தெரியப்படும். புதிய கட்சிகள் நான் இன்றைக்கு சொல்றது, திமுகங்கிற தீய சக்தியை வீழ்த்துவதற்கு திமுகவுக்கு எதிரான மனநிலையில் உள்ள கட்சிகள் அனைவரும் நீங்கள் தனியாக நின்று வாக்குகளை சிதறடிக்காமல் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் உண்மையான மாற்று சக்தி, அதற்கு ஆதரவளிக்க வேண்டும். நான் பொதுவா எல்லா கட்சிகளும் உங்கள் மூலம் நான் வந்து அவங்க எல்லாம் எங்க கூட்டணிக்கு வரணுங்கிறது பொதுவான என்னுடைய கருத்து. அதை ஒரு கட்சி ஏற்றுக்கொள்வதோ ஏற்றுக்கொள்ளாததோ அவர்களுடைய விருப்பம். தொடர்ந்து நாங்க உடனே நாங்க ஆட்சிக்கு வந்தோம் நிக்கிறோம். இப்ப சட்டமன்றத்துல வந்து நாங்க இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்திருந்தால் நிக்கிறோம் முதல்வர் சொல்றாரு. அது கொண்டு வந்ததே காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கிறப்ப. இன்னொன்னு, இது சுப்ரீம் கோர்ட்டுடைய டிசிஷன் வந்து அது பெரிய ப்ராசஸ். அது இவங்க சும்மா இன்னைக்கு ஒரு கையெழுத்துல நிற்கணும்னு சும்மா ஆட்சிக்கு வரணுங்கிற 10 ஆண்டு அந்த பக்கம் வர முடியலைங்கிறதுக்காக எப்படி எவ்வளவு ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவேன்னு சொன்ன மாதிரி, விவசாயிகளுக்கு எல்லா கடனையும் நீக்கிடுவேன்னு சொன்ன மாதிரி, இளைஞர்களுக்கு வருஷத்துக்கு எத்தனை லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூலிப்படைகள் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் போதை மருந்து கலாச்சாரத்தை பெருக செய்து கூலிப்படைகளை தான் இன்றைக்கு வேலை வாய்ப்பா படித்த இளைஞர்களுக்கு இந்த ஆட்சியாளர்கள் உருவாக்கி வருகிறார்கள். அதனால 5000க்கும் 10,000க்கும் யார் உயிருக்குமே இன்றைக்கு உத்தரவாதம் இல்லாத நிலையில தான் இருக்கு. முதல்வர் குடும்பத்தை தவிர யாருக்குமே பாதுகாப்பு இல்லைங்கிறது தான் உண்மை. அது மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள், சிறுமிகள்லேருந்து வயதான மூதாட்டி வரைகள் இன்றைக்கு நிம்மதியாக எங்கும் செல்ல முடியவில்லை, வீட்டில் இருக்க முடியல. அரசு அதிகாரிகள் தட்டி கேட்டவர்கள்லாம் அந்த பகுதியில் பார்க்குறோம். எல்லா பகுதியிலையும் அவர்கள் மீது வன்முறை. அதுபோல இந்த அரசாங்கம் ஒரு சட்டம் ஒழுங்கே இன்றைக்கு கேலிக்கூத்தாகின்ற அளவு தான் இந்த ஆட்சி இருக்குது. இதையெல்லாம் முறியடிப்பதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியாக அந்த வேலையை செய்யும். அதற்கு தமிழ்நாட்டு மக்கள் உறுதுணையாக இருப்பார்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு.